சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 50 வருடங்கள் ஆகப்போகுது. வரும் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படையப்பா படம் ரீரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 2 படத்திலிருந்தும் ஒரு சின்ன அப்டேட்டும் விட போகிறாங்க. கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து கூலி, லால் சலாம், வேட்டையன் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தொடர்ந்து ஜெயிலர் படம் அளவிற்கு இந்த படங்கள்லாம் சாதனை செய்யணும்னாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக இருந்துச்சு. இப்போ ஜெயிலர் 2 படம் உருவாக்கி கொண்டிருக்கு. இந்த ஜெயிலர் 2 படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான படமாக உருவாகுதுன்னு நெல்சன் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மேலும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் பாலையா நடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. சமீபத்தில் தான் இந்த படத்தில் விஜய் சேதுபதியும் இணைச்சிருக்காரு. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. ரஜினி மற்றும் மோகன்லால் இருக்கும் காட்சிகளை தொடர்ந்து படமாக்கப்பட்டு வருது. அடுத்த வருஷம் இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என அஃபிஷியலாக ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. இப்போ இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த முதல் பாடல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 50 வருட திரை பயணத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு பாடலாக இருக்கும் எனவும், இந்த பாட்டை எப்படி ஜெயிலர் படத்தில் காவாலா பாட்டு இருந்துச்சோ, உக்கும் பாடல் இருந்துச்சோ, அதை விட பெஸ்ட்டாக ஒரு பாட்டாக இருக்கும். அனிருத்தோட மியூசிக்கும் இதுக்கு பக்கபலமாக இருக்கும். அன்றைக்கி கண்டிப்பாக இந்த படத்துடைய ப்ரோமோ, அதாவது இந்த பாட்டோடைய ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போகிறதா நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இத்தனை வருடங்களாக தமிழ் சினிமாவை ரசிகர்களை மகிழ்வித்து வருவதால் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் என ரசிகர்கள் விரும்புகிறாங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ கிடச்சிருக்க அப்டேட் என்னென்னா, படையப்பா 2வும் கண்டிப்பாக உருவாகும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக ட்ரீட் கொடுத்துருக்காரு. இது ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான விஷயமா இருக்குது. மேலும் அந்த படத்துடைய நேம் கூட நீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவருடைய ஃபேன்ஸும் செம ஹாப்பியில் இருக்காங்க. கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட்டு வரும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்தை அப்படியே அப்டேட்டுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.